ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட்டோட எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கரெக்டாக ஒரு 25 டேஸ் கிட்ட தான் டைம் இருக்கு. ஸோ டெய்லி யூடியூப்ல என்டிபிசி அண்ட் குரூப் டில எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மேக்ஸ் அண்ட் ரீசனிங் அண்ட் கரண்ட் அஃபேர் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். டெய்லி வரக்கூடிய கிளாஸஸை மிஸ் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நம்ம என்டிபிசில எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். இப்பதான் மேம் நான் ரயில்வே படிச்சிட்டு இருக்கேன், எஸ்எஸ்சி படிச்சிட்டு இருக்கேன், எனக்கு எங்க இருந்து படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியல, எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1999, லைஃப் டைம் வேலிடிட்டி. மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் எல்லா சப்ஜெக்டும் இந்த ஒரு கோர்ஸ்ல உங்களுக்கு வந்து கவர் பண்ணிடுவோம். இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ் சேவ் பண்ணிட்டு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் மெசேஜ் பண்ணுங்க. இப்ப என்டிபிசி கிராஜுவேட்டுக்கு நான் டெஸ்ட் எடுக்கணும், அண்டர் கிராஜுவேட்டுக்கு டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 499. அதே மாதிரி கரண்ட் அஃபேர் டெய்லி பேசிஸ்ல படிக்கணும், லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வேணும், 1 இயரோட கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் சிஏ கோர்ஸ்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். சிஏ கோர்ஸோட ஃபீஸ் வந்து 799. நீங்க எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலும் இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 2 runners A and B cover the same distance at the speeds of 15 km per hour, 16 km per hour respectively. If A takes 16 minutes more than B, then the distance is. இரண்டு ஓட்டப்பந்தய வீரர்கள் A மற்றும் B முறையே 15 கிலோமீட்டர் பெர் மணி நேரம் மற்றும் 16 கிலோமீட்டர் பெர் மணி வேகத்தில் ஒரே தூரத்தை கடக்கிறார்கள். A என்பவர் B ஐ விட 16 நிமிடம் அதிகமாக எடுத்துக்கொண்டால் தூரம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. சோ 2 ரன்னர் இருக்காங்க, ஒன்னு வந்து A, இன்னொன்னு வந்து B. ஏயோட ஸ்பீடு பாத்தீங்க அப்படின்னா 15 கிலோமீட்டர் பெர் ஆர், பியோட ஸ்பீடு பாத்தீங்க அப்படின்னா 16 கிலோமீட்டர் பெர் ஆர். ஓகேவா? சோ ரெண்டு பேருமே சேம் டிஸ்டன்ஸ் தான் கடக்குறாங்க. ஓகேவா? சோ சேம் டிஸ்டன்ஸ், இவன் 10 கிலோமீட்டர்னா இவனும் அந்த 10 கிலோமீட்டர் தான் கடக்குறாங்க. ஓகே, ஏ டேக் 16 மினிட் மோர் தென் பி. ஏ இருக்கான் இல்லையா, இவன் வந்து பி ஐ கம்பேர் பண்ணும்போது ஒரு 16 நிமிஷம் வந்து என்ன பண்றான், எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கிறான். அப்ப அந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து என்ன, இதுதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ நமக்கு என்ன தெரியும், ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம்னு தெரியும். ஓகே, சோ இங்க டைம் இருக்கு பாத்தீங்களா, டைம் வந்து எவ்வளவு, 16 மினிட். இந்த 16 மினிட்ங்கிறது யாரு, ஏக்கும் பிக்கும் உள்ள டிஃபரன்ஸ். அப்படிதானே? ஏ வந்து பி ஐ விட 16 நிமிஷம் அதிகமா எடுத்துக்கிறான் அப்படின்னா, இப்ப இவன் வந்து பாத்தீங்கன்னா 9 மணிக்கு போறான் அப்படின்னா இவன் போகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், 9:16க்கு தான் அவன் போய் சேருவான். ஓகே, பி கடக்கிற டைமை விட ஒரு 16 நிமிஷம் ஏ வந்து அதிகமா எடுத்துக்கிறான். அப்ப ரெண்டு பேருக்குள்ள டிஃபரன்ஸ் தான், டைம் டிஃபரன்ஸ் தான் என்னது, இந்த 16 நிமிஷம். ஓகேவா? அப்ப ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம், டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு போடலாம். ஓகே, 16 நிமிஷம் இங்க இருக்கிறது எல்லாமே எப்படி இருக்கு, கிலோமீட்டர் பெர் ஆர்ல இருக்கு. ஓகேவா? சோ கிலோமீட்டர் பெர் மணில இருக்கு. அப்ப இந்த நிமிஷத்தை நம்ம மணியா மாத்தணும். அப்ப என்ன பண்ணணும், நிமிஷத்தை மணியா மாத்துறதுக்கு, மினிட்ஸ ஹவர்ஸா மாத்துறதுக்கு 60ஆல டிவைட் பண்ணணும். ஓகேவா? அப்போ டைம் நம்ம கையில இருக்கு. என்னது, டைம் ஈக்குவல் டு 16/60. அப்ப இந்த டைம்ங்கிறது என்னது, ஏக்கும் பிக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகேவா? அப்ப நமக்கு ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். அப்ப டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஏ எவ்வளவு தூரம் கடக்குறான், இந்த தூரம். ஓகேவா? சோ இந்த தூரம் என்னது, டின்னு வச்சுக்கோங்க. அப்ப இவன் டினா இவனும் டி தான், ஏன்னா ரெண்டு பேருமே சேம் டிஸ்டன்ஸ் தான் கடக்குறாங்க. அப்ப நம்ம எப்படி எழுதலாம், டி பை 15. ஓகே, டி பை 15 எழுதலாமா, ஏன்னா டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஓகே, அப்ப ஏயோட டைம் எவ்வளவு, டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு எவ்வளவு, 15 மைனஸ் டி பை 16. ஓகே, சோ புரியுதா? இப்ப ஏ கடக்கக்கூடிய டைம் மைனஸ் பி கடக்கக்கூடிய டைம் எவ்வளவு, 16 மினிட். புரியுதா? சோ நான் என்ன சொல்றேன்னு புரியுதா, ரெண்டு பேருமே ஒரே டிஸ்டன்ஸ் தான் கடக்குறான். அப்ப ஏ கடக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு, டி. ஓகேவா? அவ எடுத்துக்கிடக்கூடிய டைம் எவ்வளவு, டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு, டி பை 15. இவன் எடுத்துக்கிடக்கூடிய டைம் எவ்வளவு, டி பை 16 அப்படின்னு போட்டுடலாம். இவன் ரெண்டு பேரும் எடுத்துக்கிடக்கூடிய டைமோட டிஃபரன்ஸ் எவ்வளவு, 16 நிமிஷம். ஓகேவா? சோ அதை போட்டாச்சா? இப்போ நாம என்ன பண்ணலாம், 16/16 எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து எல்சிஎம் எடுங்க, 15 into 16 கிடைக்கும். அப்படிதானே? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி தான் நம்ம எல்சிஎம்னு எழுதுவோம். அப்படிதானே? ஏன்னா இது ரெண்டுக்கும் பொதுவான நம்பர் எதுவுமே இல்ல, அப்படியே மல்டிப்ளை பண்ணி தான் எல்சிஎம் எழுதுவோம். இங்க 16 மேலையும் கீழையும் 16ஆல மல்டிப்ளை பண்ணணும். 16d மைனஸ் இங்க மேலையும் கீழையும் 15ஆல மல்டிப்ளை பண்ணணும். 15d. சோ அடுத்து என்ன பண்ணலாம், 16 divided by 60 equal to 16 minus 15 1. ஓகே, அப்போ ஒரு d இருக்கும். d divided by 15 into 16 இருக்கும். ஓகே, சோ இப்போ கட் பண்ணலாமா? கட் பண்ணா என்ன கிடைக்கும், 4 நாள் 16, 15 நாள் 60. சோ இந்த 15 இந்த 15 உங்களுக்கு என்ன ஆகிரும், கேன்சல் ஆகிரும். இந்த 16 இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்ப டிஸ்டன்ஸ் equal to 4 into 16 அப்படின்னு இருக்கும்.
அப்ப 4 இன்ட்டு 16 எவ்வளவு? 64 கிலோமீட்டர். அப்போ அவங்க கடந்த தொலைவு எவ்வளவு? அந்த கடந்த தொலைவு டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 64 கிலோமீட்டர். 64ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த கொஸ்டின். In a certain code, font is coded as 714. Glue is coded as 494. What is the code for joke? Okay, ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில font அப்படின்னு இருக்கு. ஓகே, இந்த font எப்படி எழுதுறாங்கன்னா 714ன்னு எழுதுறாங்க. glue அப்படின்னு இருக்கு. இந்த glueக்கு என்ன கோட் பண்றாங்க அப்படின்னா 494ன்னு கோட் பண்றாங்க. அப்படின்னா ஜோக்கு, ஓகே, JOKE, ஜோக்கு. ஜோக் என்பதற்கான குறியீடு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப JOKE இதுக்கான குறியீடை நாம கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த ஃபாண்ட்டை 714 இவங்க மாத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ரொம்ப பெரிய நம்பரா மாத்திருக்காங்க. அப்ப நாம என்ன பண்ணலாம்? ஏதாவது ஒரு மல்டிப்ளிகேஷன் நடந்திருக்குவாங்க, அப்படிதானே? இல்லைன்னா ஸ்கொயர் பண்ணிருப்பாங்க, இல்ல கியூப் பண்ணிருப்பாங்க. அடிஷன் சப்ராக்ஷன்லாம் இருந்திருக்காது. ஏன்னா 700 கிட்ட போயிருக்கு. மேபி மல்டிப்ளிகேஷன் பண்ணிருக்கலாம், இல்ல என்ன பண்ணிருக்கலாம்? கியூப் பண்ணிருக்கலாம், இல்ல ஸ்கொயர் பண்ணிருக்கலாம். ஓகேவா? சோ இப்போ நாம என்ன பண்ணிக்கலாம்? இந்த மாதிரி கோடிங் டிகோடிங்க்கு நம்ம ஏபிசிடி ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். இல்லனா ஏனா 1, பினா 2, சினா 3ங்கிற மாதிரி நம்பர்னாலும் நீங்க மனப்பாடம் பண்ணிக்கலாம். சப்போஸ் என்னால அவ்வளவு நம்பர்ஸ் இருந்து லெட்டர்ஸ் எங்கெங்க இருக்குங்கிறத மனப்பாடம் பண்ண முடியாதுங்கிற ஸ்டூடெண்ட் ஏபிசிடி எழுதிக்கோங்க. எக்ஸாம்ல இந்த மாதிரி எழுதுறதுக்கு ஒரு 3 செகண்ட் தான் ஆகும். சோ கடகடன்னு எழுதிக்கோங்க. இப்போ ஃபாண்ட், ஓகே, FONT ஃபாண்ட் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? Fக்கு என்ன லெட்டர் கொடுத்திருக்காங்க? என்ன நம்பர் கொடுத்திருக்காங்க? 6ன்னு கொடுத்திருக்காங்க ABCDல. ஓகே, 6. ஓக்கு வந்து என்ன கொடுத்திருக்காங்க? 15ன்னு கொடுத்திருக்காங்க. Nக்கு என்னது? 14. Tக்கு வந்து என்ன நம்பர் கொடுத்திருக்காங்க? Tக்கு வந்து 20. ஓகேவா? சோ அப்ப இந்த 4 நம்பரையும் நான் வச்சு என்ன கொண்டு வரணும்? 714 நான் கொண்டு வரணும். சோ நான் யோசிக்கணும். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணா எனக்கு 714 வர்றது கிடையாது. இதெல்லாம் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணாலும் எனக்கு 714 விட ரொம்ப அதிகமா வந்துரும். அப்ப என்ன பண்ணிருக்கலாம்? ஏதாவது ஒரு மல்டிப்ளிகேஷன் பண்ணிருப்பாங்க. இல்ல மல்டிப்ளிகேஷன் பிளஸ் அடிஷன் வந்து பண்ணிருப்பாங்க. சோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இது ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்றேன். மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? சோ இது எனக்கு என்ன கிடைக்கும்? 15 into 6 90 வரும். 14 into 20 பாத்தீங்க அப்படின்னா 280 வரும். சோ இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணாலும் எனக்கு 714 வரப்போறது இல்ல. சோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணாலும் எனக்கு ஆன்சர் வரல. அப்ப இந்த பாசிபிலிட்டிலயும் எனக்கு ஆன்சர் வரல. சோ நான் என்ன பண்ண போறேன்னா, நான் ஃபர்ஸ்ட் என்ன யோசிச்சேன் அப்படிங்கறத சொல்லிடுறேன். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்? இது 6 into 15 plus 14 into 20. அதாவது ஃபர்ஸ்ட் நம்பரையும் செகண்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிட்டு தேர்ட் நம்பரையும் ஃபோர்த் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிட்டு அதை ஆட் பண்ணலாமான்னு பார்த்தேன். எனக்கு 714 வரல. அப்ப நான் யோசிச்ச லாஜிக் வந்து தப்பு. நான் இன்னொரு விதமா யோசிக்க போறேன். இங்க மல்டிப்ளை பண்ணதுக்கு பதிலா இதை ஆட் பண்ணி பாக்குறேன். அப்ப இதை ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? 6 plus 15. ஓகே, இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணி பாக்குறேன். ஆட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? 14 plus 20 கிடைக்கும். ஓகே, அப்ப இங்க இதை ஆட் பண்ணி வரக்கூடிய ஆன்சரையும் இதை ஆட் பண்ணி வரக்கூடிய ஆன்சரையும் நான் மல்டிப்ளை பண்ணி பார்க்க போறேன். ஓகே, மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி பார்த்தேன், ஒர்க் அவுட் ஆகல. சோ நான் என்ன பண்ண போறேன்? இது ரெண்டையும் ஆட் பண்ணி இது ரெண்டையும் ஆட் பண்ணி இப்ப மல்டிப்ளை பண்ணி பார்க்க போறேன். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? 21 into 34ன்னு கிடைக்குமா? சோ 21 into 34 கரெக்ட் தானே? 15 6 21 14 plus 20. ஓகே, 34. இங்க பாருங்க 4ல தான் முடிஞ்சிருக்கு. அப்ப இத மல்டிப்ளை பண்ணாலும் யூனிட் டிஜிட் 4 தான் வருது. மேபி கரெக்டா இருக்கும். 34 into 21 4. சோ 8 8 3 11. சோ 714 வந்துருச்சு. அப்ப என்ன லாஜிக் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வேர்ட் இருக்கு இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் நம்பர் பிளஸ் செகண்ட் நம்பர். சோ ஃபர்ஸ்ட் பிளஸ் செகண்ட் இன்ட்டு தேர்டு பிளஸ் ஃபோர்த்து. இதுதான் இங்க உள்ள லாஜிக். ஓகே, புரிஞ்சிருச்சா? சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா முன்னாடிலாம் உள்ள கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்த உடனே அப்படியே நம்பரை வந்து எழுதுற மாதிரி கொடுத்துருப்பாங்க, கோடிங் டிகோடிங். இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா யோசிக்கிற மாதிரி கொடுக்குறாங்க. இப்போ நான் கண்டுபிடிச்ச லாஜிக் கரெக்டாங்கிறத இதுல அப்ளை பண்ணி பார்க்கலாம். க்ளூவுக்கு பாருங்க, ஜிக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 7. எல்லுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 12 கொடுத்துருக்காங்க. யூக்கு என்ன கொடுத்துருக்காங்க? யூக்கு 21ன்னு கொடுத்துருக்காங்களா? யூக்கு 21. ஈக்கு வந்து 5ன்னு கொடுத்துருக்காங்க. சோ நான் என்ன பண்ணணும்? இது ஃபர்ஸ்ட் நம்பர், இது செகண்ட் நம்பர். இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். இது ரெண்டையும் ஆட் பண்ணி வர்ற ஆன்சர்ஸை நான் வந்து என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். 12 7 19. 21 plus 5 26. சோ மல்டிப்ளை பண்ணி பாருங்க, 494 வரும். அப்போ நம்ம யோசிச்ச லாஜிக் கரெக்ட். இப்ப ஜோக்குக்கு கண்டுபிடிச்சிடலாமா? JOKE. ஜேக்கு என்ன நம்பரு? 10. ஓக்கு என்ன நம்பரு? 15. கேக்கு என்ன நம்பரு? 11. ஈக்கு என்னது? 5. ஓகே, என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்டையும் செகண்டையும் ஆட் பண்ணணும். தேர்டையும் ஃபோர்த்தையும் ஆட் பண்ணணும். வர்ற ஆன்சர்ஸை மல்டிப்ளை பண்ணணும். இதுதான் லாஜிக். 10 plus 15 25 இன்ட்டு 11 plus 5 உங்களுக்கு என்ன வரும்? 16ன்னு கிடைக்கும். அப்ப 25 இன்ட்டு 16 ஆன்சர் என்ன வரும்? ரொம்ப ஃபேமஸான நம்பர் 25 into 16. ஸோ 25 into 4 வந்து என்ன வரும்?
100ன்னு வரும். அப்படிதானே? 25 இன்ட்டு இந்த 16 எப்படி எழுதலாம்? 4 இன்ட்டு 4ன்னு எழுதலாம். 25 இன்ட்டு 4 100. 4 இன்ட்டு 100 400. அவ்வளவுதான். ஓகே, இதை உட்காந்து 25 இன்ட்டு 16 என்னன்னு மல்டிப்ளை பண்ண வேண்டாம். 16 எப்படி எழுதலாம்? 4 இன்ட்டு 4ன்னு எழுதலாம். 25 4ஆல மல்டிப்ளை பண்ணா 100 வரும்னு தெரியும். அப்ப ஆன்சர் என்னது? 400. 400. 400ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, கிளியரா புரியுதா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு எல்லாமே டாபிக் வைஸா நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதுல பேசிக் தெரியாத ஸ்டூடெண்ட் அதுல பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிவிஷன் கிளாஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். அடுத்த கொஸ்டின். இதுல என்ன சொல்லியிருக்காங்க? ரொம்ப ஈஸியான கொஸ்டின். An article was sold for 642. The cost price was 600. What is the profit percent? ஒரு பொருள் ரூபாய் 600 அடக்க விலையில் இருந்து 642க்கு விற்கப்பட்டது. அதன் லாப சதவீதம் என்ன? பொருளோட மதிப்பு என்ன அப்படின்னா வெறும் 600 ரூபாய் தான் பொருளோட மதிப்பு. 600 ரூபாய் மதிப்புள்ள பொருளை 642 ரூபாய்க்கு விற்கிறோம். ஸோ 642 ரூபாய்க்கு விற்கும் போது ப்ராஃபிட் என்ன? இதுதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்ப எவ்வளவு? 600 ரூபாய் மதிப்புள்ள பொருளை 642 ரூபாய்க்கு விற்கும் போது லாபம் எவ்வளவு வரும்? 42 ரூபாய் லாபம் வரும். 642 மைனஸ் 600 42 ரூபாய் உங்களுக்கு லாபம் வரும். இப்ப லாபம் என்னன்னு கேட்கல, லாப சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த லாபத்தை மேல போடணும், காஸ்ட் பிரைஸ கீழே போடணும். ஏன்னா காஸ்ட் பிரைஸ்ல இருந்து தானே லாபத்தை பாக்குறோம். சோ அப்ப அந்த காஸ்ட் பிரைஸ கீழே போடணும். ஓகே, அடக்க விலையை கீழே போடணும். சதவீதம்னு சொல்லியிருக்காங்களா, அதனால இன்ட்டு 100 போடணும். இப்ப கட் பண்ணா என்ன வரும்? 2 0 2 0 கட் ஆகிரும். 1 6 6 7 6 42. அப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும்? 7% கிடைக்கும். அப்ப லாப சதவீதம் எவ்வளவு? 7%. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்க. During a march past, 7 people are standing in a row. ரீசனிங்ல ஒரு சின்ன பசில் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ ஒரு மார்ச் பாஸ்ட் வந்து நடக்குது. 7 பேர் வந்து வரிசையில நிக்கிறாங்க. D is standing to the left of E. இந்த பசில் பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஃபுல்லா ரீட் பண்ணிட்டு சால்வ் பண்ணாதீங்க. ஒவ்வொரு வரியா ரீட் பண்ணிட்டு உங்களால பிளேஸ் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஓகேவா? D is standing to the left of E ன்னு சொல்லியிருக்காங்க. பட் right to C ன்னு சொல்லியிருக்காங்க. B is standing to the right of A and left of C. அதாவது க்ளூ எங்கேயாவது கிடைக்கான்னு ரீட் பண்ணுங்க. Similarly, F is standing to the right of E and to the left of G. Find who is standing in the middle. So இங்க வந்து எங்கேயுமே க்ளூ கிடைக்கல. சோ ஒவ்வொரு வரியா ரீட் பண்ணி நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். சோ ஒரு மார்ச் பாஸ் நடக்கு. இதுல வந்து 7 பேரை நீங்க பிளேஸ் பண்ணணும். D is standing to the left of E ன்னு சொல்லியிருக்காங்க. E எங்கேயாவது எடுத்துக்கோங்க. 7 பேர் சொல்லியிருக்காங்க. சோ D is standing to the left of E. தமிழ் மீடியம் பாருங்க. D என்பவர் ஒரு படை அணிவகுப்பின் போது 7 பேர் ஒரு வரிசையில் நின்று கொண்டுள்ளனர். D என்பவர் E இன் இடப்பக்கத்தில் நிற்கிறார். ஓகே, சோ D is standing to the left of E. ஓகே, E இங்க இருக்கான் அப்படின்னா இவனோட இடது பக்கத்துல எவன் இருக்கான்? D இருக்கான். இதுதான் அந்த வரிக்கான அர்த்தம். E இங்க இருக்கான்னா அவனோட லெஃப்ட்ல யார் வர்றா? D வருவான். ஓகே, அடுத்த வரி ரீட் பண்ணுங்க. D is standing to the left of E but right to C. D எப்படி இருக்கான்னா ஈயோட லெஃப்ட்ல டி இருக்கான், ஆனா சியோட ரைட்லயும் இருக்கான். புரியுதா? டின்னு ஒருத்த இருக்கான். ஓகே, அவன் வந்து ஈக்கு லெஃப்ட்ல இருக்கான், அதே சிக்கு ரைட்ல இருக்கான். இதுதான் அதுக்கான அர்த்தம். ஈல இருந்து பார்க்கும்போது இவன் லெஃப்ட், ஈக்கு லெஃப்ட், அதே சிக்கு இவன் எப்படி இருக்கான்? ரைட்ல இருக்கான். ஓகேவா? டி என்பவர் ஈயின் இடப்பக்கத்தில் நிற்கிறார், ஆனால் சியின் வலப்பக்கத்தில் உள்ளார். யாரு? இந்த டி. இந்த டி இருக்கான் பாத்தீங்களா? இவன் சியின் வலப்பக்கத்தில் உள்ளார். அப்போ வலப்பக்கம்னா என்னது? சியை இங்க போட்டோம் அப்படின்னா சியோட வலப்பக்கத்துல டி வந்துரும். அடுத்த வரியை ரீட் பண்ணுங்க. B is standing to the right of A. B is standing to the right of A. ஏயோட ரைட் சைட்ல பி இருக்கான். உங்களுக்கு ரைட் லெஃப்ட் கரெக்டா தெரியணும். ஓகேவா? ஏ எங்க இருக்கானா அவனுக்கு இதுதான் ரைட், இது வந்து அவனோட லெஃப்ட். ஓகே, அப்ப ஏயோட ரைட்ல பி இருக்கான். B is standing to the right of A and left of C. ஓகேவா? அவன் எப்படி இருக்கான்? பி வந்து ஏக்கு ரைட்லயும் சிக்கு லெஃப்ட்லயும் இருக்கான். தமிழ் மீடியம் பாருங்க. இதுவரை பார்த்திருக்கோம். சியின் வலப்பக்கத்தில் உள்ளார், இதுவரை பார்த்தாச்சு. பி என்பவர் ஏயின் வலப்பக்கத்திலும், பின்னு ஒருத்தன் இருக்கான், அவன் ஏக்கு வலப்பக்கத்துல இருக்கான், ஏக்கு வலப்பக்கத்துல இருக்கான். சியின் இடப்பக்கத்திலும், சின்னு ஒருத்தன் இங்க போட்டோம்னா சியோட இடது பக்கத்துல பி வருவான், ஏயோட வலப்பக்கத்துல பி வருவான். அப்போ உங்களுக்கு எப்படி வரணும்? ஏ பி சின்னு வரணும். சியோட இடது பக்கத்துல பி வரணும், அதுக்கப்புறம் பியோட இடது பக்கத்துல ஏ, இல்லைன்னா ஏயோட வலது பக்கத்துல பி. இது அப்படியே கொண்டு வந்து இங்க சேர்த்துடலாமா? ஏ பி சின்னு வரணுமா? அப்ப இங்க தூக்கி பிய போடுங்க. ஓகே, சியோட இடப்பக்கத்துல பி வந்துருவான், ஏயோட வலப்பக்கத்துல பி போட்டாச்சு. சோ மொத்தம் 5 பேர். 7 பேர் சொன்னாங்க, 5 பேரை பிளேஸ் பண்ணியாச்சு. அடுத்து பாருங்க. சிமிலர்லி
F is standing to the right of E. F ன்னு ஒருத்தன் இருக்கான், அவன் E யோட ரைட்ல இருக்கான். அதே போலவே F என்பவர் E இன் வலப்பக்கத்திலும் G இன் இடப்பக்கத்திலும் நிற்கிறார். அடுத்த வரியை ரீட் பண்ணல பாருங்க. F is standing to the right of E. E யோட ரைட்ல F வாராம் and to the left of G. ஓகே, G யோட லெஃப்ட்ல இருக்கான். ஓகே, G யோட லெஃப்ட்ல யார் இருக்கா? F இருக்கான். தமிழ் மீடியம் பாருங்க. F என்பவர் E இன் வலப்பக்கத்திலும், F ன்னு ஒருத்தர் இருக்கான், E யோட வலப்பக்கத்துல வாராம். ஓகே, F ன்னு ஒருத்தர் இருக்கான், E யோட வலது பக்கத்துல இருக்கான், G இன் இடப்பக்கத்திலும் நிற்கிறார். இந்த F வந்து எங்க இருக்கான்? G யோட இடது பக்கத்துல. அப்ப G இங்க போட்டோம் அப்படின்னா G யோட இடது பக்கத்துல F வந்துருவானா? புரிஞ்சிருச்சா? அப்ப 7 பேரையும் நாம பிளேஸ் பண்ணியாச்சு. அப்படியே ABCD ஆர்டர்ல தான் கிடைச்சிருக்கு பசில். ABCDEFG இதுதான் இதோட அரேஞ்ச்மெண்ட். நடுவில் நின்று கொண்டிருப்பவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுல மிடில்ல யார் இருக்காங்க? D. ஓகேவா? அந்த பக்கம் 3 பேரை தள்ளுங்க, இந்த பக்கம் 3 பேரை தள்ளுங்க, மிடில்ல இருக்கவன் கிடைச்சிருவான். மிடில்ல இருக்கவன் யாரு? D. Dங்கிறது ஆப்ஷன் B. ஒவ்வொரு வரியா ரீட் பண்ணி டயக்ராம்ல பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியா பசில் வந்து சால்வ் பண்ணிடலாம். இதுல நீங்க கவனிக்க வேண்டியது லெஃப்ட் ரைட்ட கவனமா போடணும், இல்லைன்னா பசில் வந்து என்ன ஆகிரும்? சொதப்பிரும். ஓகேவா? இதுல என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம்ல அந்த லெஃப்ட் ரைட்ல கன்ஃபியூஸ் ஆகி ஒரு பஸ்லயே என்ன பண்ணிருவாங்க? 5 நிமிஷம் 10 நிமிஷம் டைம் வேஸ்ட் பண்ணிருவாங்க. சோ பஸ்ல எடுக்கிறீங்கன்னா கவனமா லெஃப்ட் ரைட்ட பார்த்து கரெக்டா பிளேஸ் பண்ணீங்கன்னா குயிக்கா ஆன்சர் வந்துரும். அடுத்த கொஸ்டின். If 19 April 1962 அப்படிங்கிறது Thursday, then what will be the day of the week on 15 June 1965? 19 ஏப்ரல் 1962 வியாழக்கிழமை அப்படின்னா 1965 ஜூன் 15 எந்த நாளாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? 19 ஏப்ரல் 1962ங்கிறது Thursday வியாழக்கிழமை. அப்படின்னா 15 ஜூன் 1965 என்ன கிழமையா இருக்கும்? இதுதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சோ 19 ஏப்ரல் 1962 வந்து வியாழக்கிழமை. இப்ப நான் எங்க வர போறேன்னா 19 ஏப்ரல் 1962ல இருந்து 19 ஏப்ரல் 1963க்கு வர போறேன். நான் உங்களுக்கு இத கேலண்டர் டாபிக்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல சொல்லி கொடுத்திருக்கேன். சோ லீப் இயர்னா என்ன பண்ணணும், நார்மல் இயர்னா எப்படி இருக்கணும், எத்தனை ஆட் டே இருக்குங்க கூடிய கணக்கு எல்லாமே ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். ஒண்ணுமே இல்ல. இப்போ 1962ங்கிறது என்னது? நார்மல் இயர், லீப் இயர் கிடையாது. அந்த இயர் வந்து லீப் இயராங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும்? அந்த இயர் வந்து 4ஆல டிவைட் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து லீப் இயர். அப்ப இந்த 1962 4ஆல டிவைட் ஆகுதாங்கிறத எப்படி செக் பண்ணணும்? 4ஓட டிவிசிபிலிட்டி ரூல் பார்க்கணும். டிவிசிபிலிட்டி ரூல் என்னது? லாஸ்ட் 2 டிஜிட் 4ஆல டிவைட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த நம்பர் 4ஆல டிவைட் ஆகும். இது 62. 62 4ஆல டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்ப இந்த நம்பர் 4ஆல டிவைட் ஆகாது. அப்ப இது வந்து நார்மல் இயர் தான். அப்ப 1962ல இருந்து 63க்கு போறோம். 63 என்னது? 4ஆல டிவைட் ஆகாது. அப்ப இது நார்மல் இயர் தான். அப்ப இதுல எத்தனை ஆட் டே இருக்கும்? ஒரு ஆட் டே இருக்கும். அப்படிதானே? 62ல இருந்து 63க்கு போறோம்னா ஒரு ஆட் டே. அடுத்து 63ல இருந்து 64க்கு போறோம். 1964க்கு போறோம். அப்ப அங்க எத்தனை ஆட் டே இருக்கும்? சோ 64க்கு வரீங்க. 64ங்கிறது உங்களுக்கு என்னது? லீப் இயர். ஓகே, அப்படிதானே? 1964 64 4ஆல டிவைட் ஆகுது. அப்ப லீப் இயர். லீப் இயர்னா என்னது? அதுல 2 ஆட் டே இருக்கும். நார்மல் இயர்னா 365 நாள் இருக்கும். லீப் இயர்னா 366 நாள் இருக்கும். இந்த 365 7ஆல டிவைட் பண்ணீங்கன்னா மீதி வந்து 1 கிடைக்கும். அதனாலதான் நார்மல் இயருக்கு போறோம் அப்படின்னா ஆட் டே 1ன்னு நான் சொல்றேன். 366ங்கிறது லீப் இயர். ஓகேவா? லீப் இயர்ல இருக்கக்கூடிய நாட்கள். இது எல்லாமே பேசிக்ஸ். சோ பேசிக் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்க வந்தீங்கன்னா இன்னும் தெளிவா புரியும். சோ அப்ப இதுல 366, இந்த 366 7ஆல டிவைட் பண்ணும்போது மீதி வந்து 2 கிடைக்கும். அதனாலதான் லீப் இயருக்கு போகும்போது என்ன வருது? நமக்கு 2 ஆட் டே வருது. இப்போ 1964 64ங்கிறது என்னது? லீப் இயர். அப்ப 64 4ஆல டிவைட் ஆகுது. அப்ப 2 ஆட் டே வரும். சோ 2ன்னு போட்டுடலாம். இப்ப நான் அடுத்து இது வந்து என்னது? 19 ஏப்ரல் 1964. அடுத்து நான் எங்க போறேன்? 19 ஏப்ரல் 1965க்கு போக போறேன். ஓகே, 1965ங்கிறது உங்களுக்கு என்னது? என்னது? நார்மல் இயர். அப்ப எத்தனை ஆட் டே இருக்கும்? ஒரு ஆட் டே இருக்கும். இப்ப நான் எந்த டேட்ல வந்து நிக்கிறேன்? 19 ஏப்ரல் 1965ல இருக்கேன். ஆனா நான் எங்க போகணும்? 15 ஜூன் 1965 என்ன கிழமை அப்படிங்கறத நான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. சோ இது வரைக்கும் எனக்கு என்ன வந்திருக்கு? 1 + 2 + 1ன்னு வந்திருக்கு. ஆட் டேஸ் வந்து. ஓகேவா? சோ இது வந்து ஆட் டேஸ். இப்ப 19 ஏப்ரல் 1965ல இருக்கேன். நான் போக வேண்டியது 15 ஜூன் 1965க்கு நான் போகணும். அப்ப இந்த ஏப்ரல் ஃபுல்லா நான் முடிக்கணும். நான் ஏப்ரல் 19ஆம் தேதியில இருக்கேன். இந்த ஏப்ரல் ஃபுல்லா நான் கம்ப்ளீட் பண்ணணும். அப்ப ஏப்ரல்ல மொத்தம் எத்தனை நாள்? 30 நாள். இது உங்களுக்கு ஒவ்வொரு மாசத்துலயும் எத்தனை நாள்னு தெரியலனா சின்ன வயசுல அந்த கையை மடக்கி வச்சுட்டு சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஜனவரினா 31, சோ மேடா இருக்கு அப்படின்னா 31, பள்ளமா இருக்கு அப்படின்னா 30, பிப்ரவரியில மட்டும் 28, லீப் இயர் அப்படின்னா 29 நாள்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க.
ஓகே. அப்ப ஏப்ரல்ல வந்து எத்தன? 30 நாளு. அப்ப நான் ஏற்கனவே இங்க 19 நாள் முடிஞ்சிருச்சு. அப்ப மீதி எத்தன நாள் இருக்கு? 11 நாள் இருக்கு. அப்ப அந்த 11 இது கூட ஆட் பண்ணுங்க. பிளஸ் 11. ஓகே. போட்டாச்சா? பிளஸ் அதுக்கடுத்து இதுல 11 நாள் முடிஞ்சிருச்சுன்னா, அடுத்து நான் எங்க வருவேன்? 11 நாள் முடிஞ்சிருச்சுன்னா, ஏப்ரல் முடிஞ்சிரும். அடுத்து நான் எந்த மாசத்துக்கு வருவேன்? மே மாசத்துக்கு வருவேன். அப்ப மே முடிக்கணும் அப்டின்னா எத்தன நாள் ஆகும்? மேல 31 நாள் இருக்கு. அப்ப 31ன்னு போடுங்க. ஓகேவா? அப்ப 31 நாள் ஆயிருச்சுன்னா, மேயும் முடிஞ்சிரும். அப்ப மே முடிஞ்சிருச்சுன்னா, அடுத்து ஜூன் பிறந்துரும். நான் எத்தனாம் தேதிக்கு போணும்? ஜூன் 15ஆம் தேதிக்கு போணும். அப்ப மே முடிஞ்சிருச்சு. அப்ப எத்தன போடணும் ஜூன்ல? 15 மட்டும் போட்டா போதும். ஜூன்ல 30 நாள்னு 30 போட்டு விட்டுறக்கூடாது. எனக்கு தேவையானதே 15 ஜூன் என்ன கிழமைன்னு தான். அப்ப ஜூன்ல எனக்கு 15. ஓகேவா? சோ இது எந்தது? ஏப்ரல்ல உள்ள மீதி நாளு. இந்த 31ங்கிறது மேல உள்ள நாளு. இது ஜூன்ல உள்ள நாளு. ஜூனுக்கு ஏன் 15 போட்டிருக்கேன்னு தெரியுதா? 15 ஜூன் தான் என்ன கிழமைன்னு எனக்கு தெரியணும். இது வந்து பாத்தீங்கன்னா 1963ல உள்ள ஆட் டே. இது 1964ல உள்ள ஆட் டே. இது 1965க்கு. ஓகேவா? சோ கரெக்ட்டா புரிஞ்சிருச்சா? எப்படி இத எழுதியிருக்கோம்னு? இப்ப இதெல்லாம் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? 3, 4 சோ 15, 15, 15 30, 30, 31 எத்தன? 61ன்னு கிடைக்கும். ஓகேவா? சோ இந்த 61 7ஆல டிவைட் பண்ணுங்க. எதுக்காக 7ஆல டிவைட் பண்றோம்னா, ஒரு வாரத்துக்கு மொத்தம் 7 நாள். அதனால இத 7ஆல டிவைட் பண்ணணும். இந்த ஆட் டேஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டேன். சோ எனக்கு 61 கிடைக்கி. 61 டிவைடட் பை 7. ஆன்சர் என்ன கிடைக்கும்? 8, 7 56. சோ 5. ஓகேவா? சோ இந்த 5 என்ன இருக்கு? இங்க ஈவு என்னனாலும் வரட்டும். ஓகேவா? கோஷன்ட் என்னனாலும் இருக்கட்டும். அத விட்டுருங்க. மீதி என்ன வருதுன்னு பாருங்க. மீதி என்ன இருக்கு? 5 இருக்கு. ஓகேவா? மீதி என்ன இருக்கு? 5ன்னு கிடைக்கி. இந்த 5 எது கூட ஆட் பண்ணுங்க? இந்த Thursday கூட ஆட் பண்ணுங்க. ஓகே. கொஸ்டின்ல குடுத்த அந்த வியாழக்கிழமை கூட அந்த மீதி 5 ஆட் பண்ணுங்க. அப்ப Thursday பிளஸ் 5 உங்களுக்கு என்ன வரும்? Thursday பிளஸ் 5 Tuesday வருமா? ஏன்னா Thursdayக்கு அடுத்து உங்களுக்கு என்ன இருக்கும்? Friday வெள்ளிக்கிழமை. அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? Saturday. அதுக்கப்புறம் Sunday. ஓகே. சோ சண்டேக்கு அடுத்து மண்டேக்கு அடுத்து என்ன இருக்கும்? டியூஸ்டே. அப்ப அந்த 5வது நாள் Thursday பிளஸ் 5 உங்களுக்கு என்னது? டியூஸ்டேங்கிறது உங்களுக்கு என்னது? செவ்வாய்க்கிழமை. ஓகேவா? சோ டியூஸ்டேங்கிறது ஆப்ஷன் ஏ. கிளியரா புரிஞ்சிருச்சா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் ஒரு வருஷத்துக்கு இத்தனை நாள், இந்த மாசத்துல இவ்வளவு நாள் எடுத்துக்கோங்கன்னு சொல்றேன். புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க வந்து டக்குன்னு ஒரு 5 செகண்ட் இல்லைன்னா 10 செகண்ட்ல அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா பார்த்ததுமே ஆட் டேஸ் எழுத போறீங்க. அதுக்கப்புறம் அந்தந்த மாசத்துல எத்தனை நாள்னு எழுத போறீங்க. அதெல்லாம் ஆட் பண்ண போறீங்க. 7ஆல டிவைட் பண்ண போறீங்க. மீதி என்ன வருதோ அத வந்து என்ன பண்ண போறீங்க? இந்த Thursday கூட என்ன பண்ண போறீங்க? ஆட் பண்ண போறீங்க. அப்ப Thursday பிளஸ் 5ங்கும்போது உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைச்சது? டியூஸ்டேன்னு கிடைச்சது. தெளிவா புரிஞ்சிருச்சா? சோ டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சிம்பிள். எந்த கொஸ்டின் கேட்டாலுமே இந்த மாதிரி சால்வ் பண்ணீங்க அப்படின்னா குயிக்கா ஆன்சர் வந்துரும். சோ 1962ல இருந்து 63க்கு போனோம். அதுக்கப்புறம் 64, 65க்கு வந்துட்டோம். வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எங்க போனோம்? நம்ம ஏப்ரல்ல இருந்தோம். ஏப்ரல்ல இருந்து எங்க வந்தோம்? ஜூனுக்கு வந்தோம். அதனாலதான் ஏப்ரல்ல ஒரு 11 நாளு, மேல ஒரு 31 நாளு, ஜூன்ல இருக்கக்கூடிய 15 நாள் எல்லாத்தையும் ஆட் பண்ணி 7ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன வருதுன்னு பார்க்கணும். அந்த ரிமைண்டர் 5 வந்துச்சு. அந்த 5 Thursday கூட ஆட் பண்ணும்போது நமக்கு டியூஸ்டே வியாழக்கிழமைன்னு கிடைச்சது. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 4 letter clusters have been given, out of which 3 are alike in some manner and 1 is different. Select the odd letter cluster. 4 எழுத்து தொகுதிகள் கொடுக்கப்பட்டுள்ளன. 3 ஏதோ ஒரு வகையில் ஒரே மாதிரியாகவும் 1 மட்டும் வேறுபட்டதாகவும் இருக்கும். இந்த 4ல 3 பேரும் சேமா இருக்காங்களாம். ஒருத்தன் மட்டும் ஆடு ஒன் அவுட். அவன் யாருங்கிறத இதுல நாம கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ இந்த மாதிரி லெட்டர்ஸ் வந்துட்டாலே ஏபிசிடி எழுதி நம்பர் போட்டுக்கோங்க. எனக்கு ஏனா என்ன, பினா என்னன்னு நம்பர் தெரியும் அப்படின்னா நீங்க எழுத வேண்டிய அவசியம் இல்ல. ஸோ சில பேர் அப்படியே படிச்சிருந்தாலும் உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னா ஒரு டைம் இந்த மாதிரி எழுதிட்டீங்கன்னா ரொம்ப குயிக்கா ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ZSMHDன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம இசட்ல இருந்து எஸ்ஸுக்கு போனோம். இசட்ல இருந்து எஸ்ஸுக்கு போனோம் அப்படின்னா இசட் 26வது இடத்துல இருக்கு. எஸ் வந்து 19வது இடத்துல இருக்கு. அப்ப 26ல இருந்து 19க்கு போனோம் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? -7 எடுக்கணும். அப்படிதானே? 26 19ஆ மாத்தனா அதுல இருந்து 7 கழிக்கணும். எஸ்ல இருந்து எம்முக்கு போனோம். எஸ் வந்து 19வது இடத்துல இருக்கு. எம் வந்து 13வது இடத்துல இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணணும்? 19ல இருந்து 13க்கு போகணும்னா -6ன்னு போடணும். ரைட்டா? அடுத்து எம்ல இருந்து ஹச். எம் எங்க இருக்கு? 13வது இடத்துல இருக்கு. ஹச் வந்து 8வது இடத்துல இருக்கு. அப்ப 13ல இருந்து 8க்கு போனோம் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? -5 போடணும். அப்ப அடுத்தது எனக்கே தெரிஞ்சிரும். -7, -6, -5னா அடுத்து இருக்கிறது கண்டிப்பா -4ஆ தான் இருக்கும். அப்ப இங்க உள்ள ஒரு பேட்டர்ன் தெரிஞ்சிருச்சு. -7, -6, -5, -4. இப்ப இதே மாதிரி எல்லுல இருந்து ஈக்கு. எல் எங்க இருக்கு? 12. இ எங்க இருக்கு? 5வது இடத்துல இருக்கு. அப்போ -7. ஈல இருந்து ஒய்க்கு. ஈல இருந்து ஒய்க்கு வந்தீங்கன்னா எத்தனை வரும்? -6 வருமா? 1, 2, 3, 4, 5, 6. -6. அடுத்து ஒய்ல இருந்து டீக்கு. ஒய்ல இருந்து டீக்கு போனோம் அப்படின்னா உங்களுக்கு -5 வருமா? சோ -5.
டீல இருந்து பீக்கு பாத்தீங்க அப்படின்னா -4 போட்டா வந்துருமா? அப்ப பேட்டர்ன் கரெக்டா இருக்கு. -7, -6, -5, -4 இருக்கு. இங்கேயும் அதே லாஜிக் தான் ஃபாலோ ஆயிடுச்சு. அப்ப இது ரெண்டும் சேம் தான். ஆட் ஒன் அவுட் கிடையாது. இப்ப இதுலயும் செக் பண்ணிருங்க. எஃப்ல இருந்து ஒய்க்கு வரணும். எஃப்ல இருந்து ஒய்க்கு. அதுக்கு முன்னாடி இத பார்க்கும்போதே தெரியுதா? இதுதான் ஆட் ஒன் அவுட்ன்னு. ஓல இருந்து பிக்கு வரணும்னு பாருங்களேன். ஓல இருந்து ஓ எங்க இருக்கு? பி எங்க இருக்கு? நமக்கு என்ன வரணும்? -7 வரணும். இங்க -7ஆ வருது. ஓல இருந்து பிக்கு போனோம் அப்படின்னா, ஓ 15, பி 2னா -13 எடுக்கணும். புரியுதா? -13 எடுக்கணும். இதுல பாருங்க எஃப்ல இருந்து ஒய்க்கு -7. புரியுதா? இப்ப இது எல்லாமே -7, -6, -5, -4. இதுவும் அதே மாரி 7, 6, 5, 4. இங்கேயும் போட்டு பார்த்தா 7, 6, 5, 4ன்னு தான் இருக்கு. அப்ப இது 1 மட்டும் தான் டிஃபரண்டான பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுது. அப்ப இதுதான் நாம என்ன சொல்லிரலாம்? ஆட் ஒன் அவுட்ன்னு நாம சொல்லிரலாம். ஓகே. தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின். ஓகே. இது போகையும் இன்னும் நெறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம அடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நாளைக்கு கிளாஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம முக்கியமான எக்ஸ்பெக்டட் கரண்ட் அஃபேர் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அடுத்த கிளாஸ் வந்து ஒரு 1 ஹவர் கிட்ட நம்ம வந்து கொண்டு போலாம். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸ் வந்து ஒரு 25 மினிட்ஸ், 30 மினிட்ஸ்ல உங்களுக்கு முடிஞ்சிருக்கும். ஸோ அடுத்த கிளாஸ் வந்து நம்ம 1 ஹவர் கொண்டு போலாம். அதுக்கு அடுத்த கிளாஸ்ல நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு 30 மினிட்ஸ் கிளாஸ் ஓகேவா? இல்ல 1 ஹவர் கிளாஸ் கொண்டு போலாமாங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? சோ இப்பதான் மேம் நான் ரயில்வே எஸ்எஸ்சி படிச்சிட்டு இருக்கேன். வந்திருக்க குரூப் டி அப்ளை பண்ணியிருக்கேன். எனக்கு எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கோர்ஸ்லயே 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாஸஸ் வந்து கொடுத்திருப்போம். குரூப் டி, என்டிபிசிக்கான தனித்தனி பேட்சஸ் எல்லாமே இதுல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுல தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் இருக்கும். இதுல கொடுத்திருக்கத மட்டும் நீங்க படிச்சாலே ஒரு டாப்பராவே உங்களால எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். இப்ப என்டிபிசிக்கு 30 நாள் 25 நாள் கிட்ட தான் டைம் இருக்கு. இந்த டைம்ல நான் டெஸ்ட் எடுக்கணும், எனக்கு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. என்டிபிசிக்கு கடைசி 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர் வேணும். அதுக்கப்புறம் நான் யூஜியும் அப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கும் எனக்கு கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் சிஏ கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர், வீக்லி கரண்ட் அஃபேர், மந்த்லி கரண்ட் அஃபேர் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல ப்ரொவைட் பண்ணிடுவோம். சிஏ கோர்ஸோட ஃபீஸ் வந்து 799. நீங்க எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலும் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஆல் இன் ஒன் அப்படின்னா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. எனக்கு எல்லாமே வேணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுலயே உங்களுக்கு வீக்லி பிளான், ஸ்டடி மெட்டீரியல்ஸ், கிளாஸஸ், வீக்லி டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். டெஸ்ட் பேட்ச் மட்டும் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் மட்டும் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸ் அப்படின்னா 1999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா 499 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் அப்படின்னா 799 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்எண்ட்ல இருந்து உங்களுக்கு டீம் வந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. வேற எதுவும் எக்ஸாம் பத்தி டவுட் இருக்குனாலும் இந்த நம்பருக்கே நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.